உயிர் வாழும் மானுட பிறவையாக என்னையும் அதில் ஒரு அங்கத்தினராக அவர்களுக்கு நன்றியையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்களின் இந்த சேவையை தொடர்ந்து வரும், குறிப்பாக ராஜீவ் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எப்படி தொடங்கினார் என்பது எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 2004 நினைக்கிறேன். அப்போ அந்த கேரளாவில் ஒரு கும்பலங்கிரி இங்கே அந்த சேவ் சீட்ஸ்னு ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பிக்குது. அதை தாண்டி அதற்கு முன்பாகவே ஐயா நம்மாழ்வார் அவர்களின் இந்த வழிகாட்டுகளோடு ஒரு மிகப்பெரிய பணியில் ஐயா அவர்கள் இறங்கி 170 வகைகளுக்கு மேல் நெல் வகைகளை பாதுகாத்து சேமித்து நமக்கு மீட்டெடுத்து கொடுத்த மாமனிதரின் நினைவை போற்றி ஓரிரு நிமிடங்கள் மட்டும் நான் பேச விடுகிறேன். நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். காலையில் 10:30 ரெடி ஆகிட்டேன். நான் வந்துட்டேன். ஆனால் 10 நிமிடங்கள் முடிச்சப்பறம் தான் வரணும்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் காத்திருந்து வந்தேன். காத்திருப்பது அது விவசாயத்துக்காக காத்திருப்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரம் எவ்வளவு முக்கியம், ஒரு பட்டத்தை தேடி கரெக்டாக போடுற உங்கள் விவசாயிகளுக்கு எப்போ விளைக்கணும், எப்போ அறுவடை செய்கிற உங்களுக்கு அந்த நேரம் எவ்வளோ முக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே எல்லோரும் நேரத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கலைஞரின் இந்த கோரிக்கையை இங்கே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன். அவர் படி ஏறி போகும்போதே நேரம் எவ்வளோ முக்கியம்னு அவர் எழுதி வச்சிருப்பார். அதனால அதுக்காக சொல்கிறேன். 2 விஷயம் மட்டும் நான் 2-3 விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக சென்ற முறை இதே மேடையில் பேசும்பொழுது அப்போது வேற கண்ணோட்டத்தில் இருந்தோம். நிறைய கனவுகள் எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய இன்னும் அடுத்தடுத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அதுக்கு முன்பே ஆண்டு சொல்லியிருந்த பல நிகழ்வுகளை, பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு தான் அந்த ஆண்டு பேசினேன். போன ஆண்டு வந்து இங்கே சிலை வைக்கப்படும் என்று சொன்னால் அதற்கான நிதியை மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியில் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஐயா நேரு ஜெயராமன் அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைப்பதற்கான பணிகள் எல்லாம் அது டெண்டர்லாம் விட்டு அங்கே பின்னர் தெரியல டிலே ஆகிட்டு இருக்கு. அது யார் இருந்தாலும் அதை உடனடியாக அதை நிறுத்தாமல் விரைந்து முடித்து ஒரு சில மாதங்களில் அந்த சிலை அங்கே நிறுவப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே விவசாயிகளின் சார்பாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் ஒரு பாரம்பரிய விவசாயி தான். சின்ன அளவு தான், பெருசாக தான் கிடையாது. எங்கள் காலேஜுக்கு முன்னாடி நான் வந்து எப்பவுமே தம்பிக்கிட்ட தான் விதையை வாங்கி அதை நான் போன முறையே சொன்னேன். அது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, அன்றைய முதலமைச்சர் இன்றைய எங்களது கழக தலைவர் அவர்கள் இல்லத்திலும் இந்த நம்ம பாரம்பரிய விதை, அதுவும் கருப்பு கவனி அவர் வீட்டுக்கு ரொம்ப போகும். அப்பப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதை நான் போன முறையே இங்கே பதிவு செய்திருந்தேன். ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால நான் ரொம்ப டீட்டெயில் நிறைய பேசுவது. ஆனால் ஒரு சில கனவு திட்டங்கள் அது இந்த முறை அறிவிப்பாக அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்தித்து வைத்திருந்தோம். இருந்தாலும் மக்கள் வேறு விதத்தில் சிந்தித்ததனால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் இப்போது கோரிக்கைகளாக இன்றைய அரசாங்கத்துக்கு உங்களின் சார்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தரன் அவர் பேசும்போது சொன்னார், 2-3 விஷயம் சொன்னார். நிறைய பேசினாரு. இப்போ ஒரு சுகஜீவனம் அப்படின்னு போடுறதை பற்றி பேசினார். ஒரு நல்ல கோரிக்கை வச்சார். எல்லாரும் பெண்களோட வீட்டில் இருக்க குடும்பத்தோட இனிமேல் இந்த திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று ரொம்ப நல்ல கோரிக்கை. நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் எல்லோரும் திருவிழா மூலமாக பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். பெண்களை வீட்டில் இருக்க அம்மையார் மட்டும் இல்லாமல் துணைவியார் மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை முதல்ல கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக. இந்த பாடம் நாங்கள் இப்போ சமீபத்தில் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் கடந்து வந்த பாதையை பிள்ளைகளுக்கு சொல்ல தவறிவிட்டோம் என்று நாங்கள் சிந்திப்பது உண்டு. இதை போட்டு விவசாயிகள் சிந்திக்கக்கூடாது என்பதற்காக உங்களை ஒரு சின்ன எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன். இனி இது போன்ற திருவிழாவுக்கு வரும்பொழுது, நெல் திருவிழாவுக்கு வரும்பொழுது உங்கள் குடும்பத்தை முழுமையாக பெண் பிள்ளைகள் உட்பட எல்லாரையும் கூட்டிட்டு வர வேலையை நீங்கள் நிச்சயமாக செய்யணும். படித்த பிள்ளைகள் பள்ளிக்கு போறவங்களுக்கு பாப்பா கூட எவ்வளவு அற்புதமா இங்க அழகா கவிதையெல்லாம் பாடினா, அழகா பேசினார். அவளுக்கும் எனது வாழ்த்துக்கள். இங்க நம்ம பிள்ளைகளை இந்த வயசுலயே உள்ள இதுல கொண்டு வந்தாதான் அது வந்து படிப்படியாக ஏறல. அப்புறம் வந்து நிறைய வியாகியானெல்லாம் பேசுவாங்க. பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே
நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்ப்பது ரொம்ப முக்கியன்றது சமீபத்தில் நான் கற்றுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். எனவே அதை ஒட்டி சொல்றேன். சுகஜீவனமா நீங்க அது இன்னொரு கருத்து என்னன்னா, அன்னைக்கு அவர் இருந்துட்டு சொல்லியிருப்பேன், சுகஜீவனமா வச்சிருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுல. யாரெல்லாம் வீட்டுல சுகஜீவனமா வச்சிருக்காங்களோ அவங்களை யாரெல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் இங்கே அழைத்து கொண்டு தான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த முறை நிச்சயமாக எல்லோரும் நீங்கள் அழைத்து கொண்டு வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்ப இருக்கிற பெண்களுக்கு அப்ப இருக்கிற பெண்கள் இந்த நெல்லுக்கு வேறு சொல்லும் போது என்ன சொன்னாரு, கூந்தல். ஆமா, பெண்களுக்கு அப்ப இருக்கிற கூந்தல் மாதிரி பெருசா இருக்கு, இப்ப இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் இத்தனோட சின்னதா இருக்கு கூந்தல், பாடி சமைக்கலாம் மாட்டாங்க சொல்ல நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்லை, இப்ப இருக்கிற பெண்களுக்கு கூந்தல் வளர்த்திருக்காங்க, ஆனா அறிவு இன்னும் அதிகமாக இருக்குது. அதற்கு காரணமும் திராவிட சித்தாந்தமும் ஐயா பெரியாரும் அதுக்கப்புறம் அந்த பல்வேறு ஜாம்பவான்களும் செய்த மிகப்பெரிய ஒரு வேலை. இப்ப இருக்கிற பெண்களுக்கு கூந்தல் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, மூளை மிக 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 அற்புதமான மூளை. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு போராட்ட குணம் கிடைத்த பெண்கள் இன்று தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த போராட்டங்களும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த போராட்டம் சொன்னோடனே ஒரு விஷயமா இந்த ஒரு பெரிய செல்யூட்டிங் அடிக்க வேண்டும். நம்ம விவசாய மக்கள், நாம் பிள்ளைகள் அங்கே போராட்ட காலத்தில் டெல்லியிலும் சென்னையிலும் இந்தியாவின் பல பகுதிகளில் போராட்ட காலத்தில் நீட் விளக்கை கேட்டு போராட்ட காலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்யூட் அடிப்பது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. நமது ஒட்டுமொத்த ஆதரவும் அவர்களுக்கு இருக்கிறது, விவசாயிகளின் ஆதரவும் படிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க விவசாய பிள்ளைகள் விவசாயமாவே இருக்கக்கூடாது, படிச்சுட்டு விவசாயத்துக்கு வரலாம் அப்படின்றது இன்றைய அத்தனை பாரம்பரிய நெல் விவசாயிகளும் இன்று எடுத்துக்காட்டாக இங்கே வந்து பரிசுகளும் வாங்கிட்டு போனாங்க. பொதுவாக நம்ம முன்னாடியெல்லாம் அவங்க பார்த்தா கொஞ்சம் வயசானவங்க தான் வந்து வாங்கிட்டு போவாங்க பரிசெல்லாம். இப்போ பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு. எனவே நீங்க அதுக்கு ஊக்குவிக்க வேணும். இன்னும் வந்து ஒரு தனி ஒரு கேட்டகரியே வைக்கலாம். நீங்க இளம் விவசாயிகளுக்கு ஒரு தனி கேட்டகரியே வைக்கணும், ஊக்குவிக்கணும். இன்னும் நிறைய இளம் விவசாயிகளை பாரம்பரிய நெல் வளர்ப்பிற்கு வருவதற்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நிச்சயமாக என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டு விஷயம் நாங்க சொன்ன மாதிரி ஐயா அவர்களோட பாதுகாக்கப்பட்ட அந்த நெல் எல்லாம் இன்னொரு நிறைய விஷயங்கள் செய்தோம் ஆட்சியில் இருந்தபோது. அது உங்களுக்கு இதை சொன்னாரு. இன்னும் பாரம்பரிய நெல் இயக்க ஐயா பேர்ல நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு இயக்கத்தை அறிவித்ததும் திராவிட மாடல் ஆட்சி. அதன் மூலம் வருடத்துக்கு 50 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 200 ஏக்கர்ல பாரம்பரிய நெல் விதைகளை விதைத்து விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்து அதை மானியத்தில் வழங்கும் அரசாங்கமாக இந்த அரசு இருந்தது. இன்று நீங்கள் இந்த அரசும் நிச்சயமாக இதையெல்லாம் தொடர வேண்டும். திட்டத்துக்கு பேரெல்லாம் மாற்றாங்க, பல திட்டத்துக்கு இதுக்கு மாற்ற மாட்டாங்கன்னு நம்புறேன். அதனால இந்த திட்டத்தை நிச்சயமாக அவர்கள் செயல்படுத்த வேண்டும். இன்னும் தொடர்ந்து இன்னும் அதிகமாக இதற்கு ஊக்கம் தர வேண்டும். ஐயா அவர்கள் சிலை இங்கே நிறுவப்பட வேண்டும். இன்னொரு ஒரு அறிவிப்பாக நாங்கள் இங்கே வைத்திருந்த விஷயம், இந்த ஆண்டு இது ஒரு அறிவிப்பாக வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு கனவு திட்டம் இப்பொழுது செய்தியாக இங்கே சொல்கிறேன். இதை இன்றைய அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்றும் நாங்கள் இங்கே விவசாயிகள் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களின் பெயரில் இங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று, இங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் பிளஸ் ஒரு மியூசியம், பாரம்பரிய நெல் அறிவுசார் மியூசியம் ஒன்று இங்கே அமைக்கப்பட வேண்டும். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நிறைய ரிசர்ச், நீங்க பாரம்பரிய நெல் விவசாயம்லாம் நீங்க இன்னும் ரிசர்ச் பண்ணணும், அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் நீங்க சரி பண்ணணும். நிறைய கலப்பு அதுலேயே ஆயிடுச்சுன்னு நம்ம முன்னாள் பேசிய கூட சொன்னா ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் அது. ஐகாரும் நிட்டமும் மட்டும் பண்ணா பத்தாது. நாம விவசாயிகள் நீங்க வந்து அதன் புரிதல் வந்து முழுமையாக இருந்தால்தான் களத்தில் இருந்து அது செய்ய முடியும். களத்திலிருந்து அந்த எங்கேருந்து அந்த கலப்பு நடக்குது அப்படின்றத நீங்க கவனித்து பார்த்து உங்களோட அந்த இன்புட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். படித்தால் மட்டும் போராது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரெண்டுமே சேர்றது இந்த ரிசர்ச்ல சேர்றது இங்கே வயலில் தான் அது வரும். அது பாரம்பரிய நெல் விவசாயிகளுக்கு கொண்டு தொட்டு அதை செய்து வரும் விவசாயிகளுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் அவங்க கேரி பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் டக்குனு எழுதி வைக்க முடியாது. அது அப்படியே அந்த தாட் ப்ராசஸ் சில விஷயங்கள் பார்க்கும்போதே அவர்களுக்கு தோணும். எனவே அதை அவர்கள் செய்ய வேண்டும். 51 நெல் வகைகள் வந்து நேஷனல் சீட்ல இதுல சீட் வால்ல இருக்கு. ஐ திங்க் 2014 கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க. நேஷனல் சீட் வால்ல நேஷனல் சீட் வால்ட், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா
விதைகளும் விதை பாதுகாப்பு மையம் ஒன்று இருக்கு, ஸ்வால்பார்டில் இருக்கு, நார்வேல இருக்கு. நார்வேலேருந்து இன்னும் மேலே போனாது நார்த் போர்லேருந்து பார்த்தீங்கன்னா வடதூரத்துலேருந்து ஒரு 1000-1200 மைல் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு இடம். அது எப்பவுமே பர்மா ஃபாரஸ்ட்னு சொல்லி எப்பவுமே பனி நிறைந்திருக்கிற ஒரு பகுதியில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. -18 டிகிரியில் பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியா கவர்மெண்ட் இங்கே டெல்லியில் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? NBBR, நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ், ரைட்? நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ். இது வந்து நம்ம இது வந்து 51 வகைகள் அங்கே கொண்டு போய் நம்ம வச்சிருக்கோம். மீதி வைக்கலன்னு நினைக்கிறேன் இன்னும். ஆனால் ஐயா அவர்களின் பெயரில் அது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. அது அங்கே வந்து எப்படி வைப்பாங்கன்னா, ஸ்வால்பார்டில் எப்படி வைப்பாங்கன்னா, நார்வேல அது அப்படியே நடக்கும். அது யாரும் திறக்க முடியாது. நீ ஒரு பாக்ஸ்ல யார் உலகம் ஃபுல்லாலேருந்து விதைகள் அங்கே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வகையான விதைகள், எல்லா விதைகளும் உலகத்தில் இருக்க எல்லா விதைகளும் அங்கே போய் பாதுகாக்கப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு கேட்டஸ்ட்ரஃபி, ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனே அழிச்சுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாச்சு. என்னைக்காவது இந்த உலகமும் அழிகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது அழியாமல் அங்கே பாதுகாக்கப்படும். அடுத்து இதுலேயே தப்பிச்சு வர ஒரு சிலராக அதை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 150 மீட்டர் அடியில் பனியில் அங்கே உள்ள வந்து அது பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. உலகத்துலேருந்து எல்லா பக்கத்துலேருந்தும் அந்த விதைகள் எல்லாம் வந்து அங்கே பாதுகாக்கப்படுது. அந்த இடத்துல நம்ம பாரம்பரிய விதைகளையும் நிச்சயமாக அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியில் இந்த முறை இப்போ கொஞ்சம் நிறைய ஃப்ரீ டைம்லாம் இருக்குது. மக்கள் கொஞ்சம் இப்போதைக்கு பணியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பணியை எடுத்து செய்யலான்னு இருக்கேன். எனவே இந்த பணியை நான் எடுத்து செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் அதை செய்தெடுத்து கொடுத்தால் ஐயா அவர்களின் பெயரிலேயே அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியை நான் இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன். நிச்சயமாக செய்வதற்கான அனைத்து உதவிகளும் நான் செய்ய காத்திருக்கிறேன். இதை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய கடமை. பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் சேஃப்டி. அதில் கொண்டு போய் பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து எல்லாத்தையும் பூட்டி கொடுத்தோம்னா அவங்களே கூட திறக்க மாட்டாங்க. அது திருப்பி எடுக்கணும்னா இங்க யார் உரிமையாளரோ அவங்க வந்து கேட்கணும், எழுதி கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம பாதுகாப்பு இயக்கம் நிச்சயமாக இந்த இயக்கம் இன்று மட்டும் இல்லை, இன்னும் 100 ஆண்டு காலம் நிச்சயமாக நமது பாரம்பரிய விவசாயிகள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே அவர்களின் பெயரில் இதை நிச்சயமாக நாம் செய்து தர வேண்டும். உண்மையாக இதை செய்து தரும் அந்த பணியில் நான் நிச்சயமாக இறங்கவில்லை. ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக ஒரு வருஷம் மட்டும் நினைக்கிறேன் மேட்டூரில் சரியான நேரத்தில் திறக்க முடியல. ஒரு 10 நாள் கழித்து திறந்தோம். ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து சரியான குறித்த நேரத்தில் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்து விட்ட ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அவரது நல்ல ஆட்சியில் சரியான நேரத்தில் தண்ணீரும் திறக்கப்பட்டது. இன்று வறட்சி சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே மேட்டூர் திறக்கப்படவில்லை, இங்கே தண்ணீர் வரவில்லை. ஏற்கனவே இருக்கிற தண்ணியை கமிச்சு இங்கே நம்ம இந்த ராமர் குளமா என்ன குளம் வந்து நம்ம இங்கே ராமர் குளம் தானே, அது ராமர் குளம் குறையாதான் அங்கே நம்ம திருத்துறைப்பூண்டியில். இன்னைக்கு பாருங்க அது அதுலேயே குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு வறட்சி இருக்கு. இப்போ குடிநீருக்கே பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழல் வேற இருக்கு அப்படின்றாங்க. மேகநாடு பிரச்சனையை குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். விவசாயிகள் ஜீவநாடு பிரச்சனை இது குறித்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புவதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் நல்கிறார் நமது மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து இந்த இயற்கை அந்த பில் என்ன ஆச்சு, அந்த தீர்மானம் என்ன ஆச்சுன்றது இன்னும் தெரியல. அந்த தீர்மானத்தை ஏன் இன்னும் மாண்புமிகு இந்திய பிரதமரிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை சரியான முறையில். எல்லா எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் சென்று டெல்லிக்கு இன்னும் போய் சேராது, உடனடியாக சேர வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் மாண்புமிகு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற மாமனிதன். அவர் டேட்டாக்காரர் என்று அவர் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதை தாண்டி குறுவையும் சம்பாவும் இப்போ ரொம்ப கடினமான நிலை இருப்பதனால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு முழுமையான புதிய நிவாரணத்தை இங்கே புதிய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலை இங்கே நான் விவசாயிகளின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தாண்டி முழுமையான பயிர்க்கடன் அந்த மொத்தமாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்னும் நடக்கல. நிச்சயமாக அதுவும் செய்து தரப்பட வேண்டும். ஏன்னா இப்போ இன்னும் மோசமான சூழல். எனவே அதை முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான சரியான நேரம் இது. நீங்க இதில் அரசியல் யாரும் பார்க்கவில்லை. நான் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க.
மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் அறிக்கையை ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கார். இதில் அரசியல் பாகுபாடு பார்க்காமல் டெல்டா விவசாயிகள் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதி விவசாயிகளும் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறார்கள். எனவே முழுமையாக இந்த கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும், நிச்சயமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். நீங்க சொன்னதுதான் நாங்கள் கேட்கிறோம். அதை தாண்டி முழுமையாக புதிய ஒரு நிவாரணமும் நிச்சயமாக அறிவிக்கப்பட வேண்டும். விவசாயிகளுடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் அவர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நிற்பார்கள். இங்கே டெல்டாக்காரனாக அவர் அறிவித்த அந்த சிலை, அந்த ஐயா அவர்களின் அந்த சிலை வெகு விரைவில் நிறுவப்பட வேண்டும். இங்கே ஒரு மியூசியம், நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய நெல் விவசாயிகளுக்கு ஒரு மியூசியம், ரிசர்ச் லேபோட சேர்ந்த ஒரு மியூசியம் இங்கே அமைக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகள் எல்லாம் கடத்தப்பட வேண்டும் நிச்சயமாக என்ற அந்த கோரிக்கைகள் எடுத்து இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இன்னும் நிறைய அறிவிப்புகளாகவே நாங்கள் வெளியிட இருந்தோம். இருந்தாலும் ஒரு சில அறிவுறுத்தலாக, ஒரு சில கோடிட்டு காட்டும் நிகழ்வாக இதை இன்றைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு ஐயா அவர்கள் புகழை பற்றி, இந்த சேவையை பற்றி, அவர் இந்த மண்ணுக்கு செய்த சேவைகளை பற்றி, இந்த பாரம்பரிய நெல்லை மீட்டெடுக்கும் இந்த பணியில் அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையே அவர் எப்படி நடத்தினார் என்பது முழுமையாக அவர் புரிந்து கொண்டு, ஏன்னா எங்கள் தலைவர் நேரில் போய் பார்த்தார். அவர் கடைசி நேரத்தில் நான் எப்படிப்பட்ட மனுஷன், அவர் அரசாங்க அப்போ 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க நினைக்கிறேன் அவருக்கு சிகிச்சைக்காக. அதையும் அப்போ கேரளாவில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்கு போய் டொனேட் இல்லை 5 லட்சம் ஏதோ கொடுத்தாங்க. அப்போ அதை கொண்டு போய் அப்போ அவர் அந்த காலத்துலேயும் கேரளாவுக்கு ஏதோ அதை கொண்டு போய் டொனேட் பண்ணார். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், தன்னலம் கருதாமல் அவர் எதையெல்லாம் செய்தார் என்பதை புரிந்து கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரது நினைவு போற்றப்பட வேண்டும். அவரது வாழ்க்கையை நாம் கொண்டாடுவோம். இளைய தலைமுறைக்கு இந்த பாரம்பரிய நெல் குறித்த செய்திகளை கடத்தி செல்வோம். அடுத்த முறை எல்லோரும் நான் உட்பட குடும்பத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு ஆக்கப்பூர்வ உரையை